நான் வந்து இந்த காவல்துறையில பணியில சேர்ந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த காவல்துறை பணிய வந்து நான் என்னைக்கும் வேலையா நெனச்சு பண்ணது கிடையாது. இது ஒரு சேவையா நெனச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, வேலை அப்டின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில முடியக்கூடியது. ஆனா சேவை அப்டின்னா அது வந்து லைஃப் லாங்கா முடியாதது. ஸோ, நான் அந்த வேலைய வந்து சேவையா நெனச்சு பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் மக்களுக்கு இதில ஹானஸ்ட்டா இருந்து ஒரு நேர்மையும், உண்மையும் பெற்று தர முடியுமோ, என் சர்வீஸ் ஃபுல்லா இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா நேர்மையும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையும் நான் பெற்று தருவேங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த காவல்துறை பணி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறையில பணியாற்றக்கூடியவங்க வந்து எல்லா விதமான நாலேஜையும் கொண்டவங்களா இருக்கணும். இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா, அவங்க ஃபீல்டில் உள்ள நாலேஜ் மட்டும் அவங்களுக்கு போதுமானது. ஒரு அட்வொகேட் அப்படின்னா, அவங்களுக்கு கோர்ட்டு, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டோட நாலேஜ் போதுமானதா இருக்கும். ஆனா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தரால மட்டும்தான் எல்லாத்தோட நாலேஜும் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா வேணும். ஒரு கிரிமினலா இருந்தா அவனோட ஆக்டிவிட்டீஸை தெரிஞ்சிருக்கணும். ஒரு அட்வொகேட்டோட ப்ராசிக்யூஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒரு டாக்டரோட இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தோட நாலேஜும் வளர்த்துக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ஒர்க்கு வந்து இந்த காவல்துறை பணி. உண்மையிலே நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய பணி. இந்த பணியை மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பணி எந்த பணியுமே கிடையாது அப்படிங்கிறதுல நான் பெருமையாக மாறுதட்டி சொல்லுவேன். இப்போ வரைக்கும் என்னோட முழுமூச்சு என்னென்னா, நான் ஒரு நாளைக்கு டியூட்டிக்கு வரும்போது, சாமி கும்பிட்டு காலையில் வரும்போது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேர்த்துக்கு நல்லது பண்ண முடியுது, நம்மளால் எவ்வளோ பேர் நன்மை அடைவாங்க, நம்ம யாருக்கும் வந்து ஒரு தீங்கு கூட பண்ணிடக்கூடாது, அவதூறான வார்த்தைகள் பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் காலையில் பணிக்கு வருவேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் என் லைஃப்பில் உள்ள சர்வீஸ் ஃபுல்லாகவே மக்களுக்கு எந்த அளவுக்கு பணியாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையை வாங்கி தருவேன்.